நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இப்போலாம் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக் கையில் ஏதோ ஒரு கிஃப்ட்டோடு வர்றாங்க. ஒரு ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஜுவல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ரேவதி பார்க்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க சொல்ல தயக்கப்படாமல் சொல்லு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நான் உனக்கு வந்துட்டு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. இது வந்துட்டு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதை கேட்டது ரேவதி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. என்ன அமைதியாக இருக்க, நான் வந்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த கிஃப்ட்டை வாங்கி தரேன். நீ வந்துட்டு இத்தனை நாள் என் மேலே கோபமாக இருந்தேல, நீ இதை வாங்கிப்பியா இல்லையான்னு ஒரு தயக்கத்திலே தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, நான் உன் மேலே கோபமாக இருந்தது உண்மைதான், அதெல்லாம் முன்னாடி, இப்போ இல்லை. நீ தான் மகேஷை கடத்தினேன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் தப்பாக இருந்தேன், என் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இதை பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அப்போ உண்மையாகவே அவங்க 2 பேர் கெட்டவங்க தானா அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக உனக்கு அதுவும் ஒரு நாள் தெரியும். நான் சொன்ன மாதிரி காலம் தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லும். உங்கள் அம்மா வந்துட்டு உனக்கு ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அதான் எனக்குமே ஒன்றுமே புரியல. அம்மா எதுக்கு தேவையில்லாமல் மகேஷை கடத்தி வச்சுருக்காங்க, அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ தப்பான உறவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு நீ மைண்டு போட்டு எதுவும் குழப்பிக்காத, முதல்ல மகேஷ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாகி வரட்டும், அதுக்கடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கடுத்து அந்த கிஃப்ட்டை வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்த்தி வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சரி விடு, அதை தான் வந்துட்டு நான் விட்டுருன்னு சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அழகான ஒரு மோதிரம் இருக்குது. அதை வந்துட்டு ரேவதி பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு ரேவதியவே பார்த்துட்ருக்க, அதாவது ரேவதி வந்துட்டு ஃபாரின் போகிறாங்க இல்லையா, அதனால் கார்த்தி வந்துட்டு ரேவதிக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு ரேவதி அந்த ரிங் எடுத்து கையில் போட்டுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி நினச்சேன், நீ வாங்கிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, நான் ஃபாரின் போகிறது அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக உன்னை பத்திரமா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபாரினுக்கு அமுச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி ரேவதி ஒருத்தங்க வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. அப்போ மகேஷ் அப்படின்னு சொல்ல கூடிய சீக்கிரமே மகேஷ் வந்துட்டு சரியாயிடுவார், அதுக்கடுத்து அவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. மாயா கிட்ட இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல வேணாம், ஏன்னா மாயா கிட்ட சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்புறமேட்டு உங்கள் அம்மாவுக்கு தெரிகிற மாதிரி ஆகிடும், அப்புறம் நீ தான் அங்கே போய் மகேஷை காப்பாற்ற ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல ஆமாம் அது வேற எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. நீ ஃபாரின் போகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான், ஆனால் வீட்டில் இருக்கவங்கள நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்குற, இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறி செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அதனால் என்ன இருக்குது, அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுற சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நைஸாக அங்கேருந்து வந்துட்டு நகண்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, இவன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான், நான் தான் வந்துட்டு இவனை பற்றி தப்பாக நினச்சிட்டு எப்படியெல்லாம் இவனை கஷ்டப்படுத்திட்டேன், அதை நினைக்கும் போது இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்கோ மயில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட வந்துட்டு வர்றாங்க, அவங்க மாமாவும் வர்றாங்க. என்ன மாப்பிள்ள அங்கே ஒன்று 2 பேர் பார்க்க போனாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் நாங்கள் வேறு ஏற்பாடு பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, இந்த சின்னத்தை சும்மாவே இருக்காது போல், ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை பற்றி விஷயத்தை துருவி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள நீங்கள் எதுக்கும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளேயும் நான் சின்னத்தை பற்றின விஷயத்தை எப்படியாவது அத்தைக்கு சொல்லி புரிய வச்சுருவேன், அவங்க பண்ணுற தப்பை அவங்களுக்கும் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்ல எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.